சரித்திரம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம் ஊரிலிருந்து மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே தங்கிவிட்டான். மோவாப் தேசத்தில் எலிமெலேக்கின் குடும்பம் குடியேறுதல். பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்திற்கு வந்த எலிமெலேக்கின் குடும்பம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் திடீரென எலிமெலேக்கு இறந்து போகிறார். பின்னர் சில ஆண்டுகளில் அவர்கள் பிள்ளைகள் இருவரும் வளர்ந்து திருமண வயதை எட்டுகிறார்கள். பின்னர் நகோமி 2 மகன்களுக்கும் மோவாப் தேசத்தில் பெண் பார்த்து மக்லோனுக்கு ரூத்தையும் கிலியோனுக்கு ஓர்பாளையும் திருமணம் செய்து வைக்கிறார். திருமணம் முடிந்த சில காலத்தில் நகோமியின் 2 மகன்களும் இறந்து விடுகிறார்கள். இப்பொழுது கணவனை இழந்த நகோமி தன் 2 மகன்களையும் இழந்து தன் மகன்களின் மனைவிகள் இருவரோடும் மோவாப் தேசத்தில் வாழ்ந்து வந்தார். அந்த சமயத்தில் நகோமியின் சொந்த தேசமாகிய பெத்லகேமில் பஞ்சம் தீர்ந்து செழிப்பாக இருப்பதை கேள்விப்பட்டு அங்கே செல்ல நினைக்கிறாள். ரெண்டு பேரும் உங்க அம்மா வீட்டுக்கு போங்க. இனி நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்கம்மா. நான் என் சொந்த நகரான பெத்லகேமுக்கு போறேன்ம்மா. இல்லையம்மா, நாங்க உங்க கூட தான் வருவோம். உங்க நாட்டுக்கு உங்களோட தான் வருவோம். எங்களை அம்மா வீட்டுக்கு போக சொல்லாதீங்க. நீங்க உங்க அம்மா வீட்டுக்கு போறதுதான் நல்லது. இனி உங்களுக்கு என்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்னால உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் வந்துட்டு எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கும் வயதாகி விட்டது. ஆனா நீங்க வாழ வேண்டிய பிள்ளைங்க. அதனால உங்க அம்மா வீட்டுக்கு போய்விட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க அம்மா. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இதோ பார் ரூத்து, ஓர்பாள் அவளோட அம்மா வீட்டுக்கு போய்விட்டாள். நீயும் உங்க அம்மா வீட்டுக்கு போம்மா. ஓர்பாள் உங்களை விட்டு போனது போல நானும் போயிருவேன்னு நினைக்காதீங்க. இதை பத்தி என்னிடம் இனி பேசாதீங்கம்மா. உங்க கூட தான் நானும் வருவேன். நீங்க எங்க தங்குறீங்களோ அங்கதான் நானும் தங்குவேன். நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் தான் எனக்கும் தெய்வம். நீங்க மறிக்கக்கூடிய இடத்துலதான் நானும் மறிப்பேன். சாவிலும் நான் உண்மை விட்டு பிரிய மாட்டேன். அதனால என்னிடம் அம்மா வீட்டுக்கு போக சொல்லாதீங்கம்மா. ரூத்து என் கூட வருவேன்னு உறுதியா இருக்கா. இனி அவகிட்ட இது பற்றி பேசவே கூடாது. சரிம்மா, வா, நாம பெத்லகேமுக்கு போகலாம். பெத்லகேமிலே அறுவடை காலம் துவங்கியிருந்தது. பெத்லகேமுக்கு வந்த இருவரும் சாப்பிடுவதற்காக ரூத் ஏதாவது வயலுக்கு சென்று கதிர் பொறுக்க நினைத்தல். அம்மா, நான் இன்னைக்கு ஏதாவது அறுவடை செய்யற வயலுக்கு போய் எனக்கு யாரு கருணை காட்டுறாங்களோ அவங்க பின்னால போய் அந்த வயல்ல அறுவடைக்காரர் சிந்துற கதிர்களை எல்லாம் பொறுக்கி கொண்டு வரேன். நம்ம 2 பேரும் சாப்பிட ஏதாவது வேணுமே, அதனால எனக்கு அனுமதி தாங்கம்மா. சரிம்மா ரூத்து, போயிட்டு வா. ரூத்
கதிர் பொறுக்க வயலுக்கு செல்லுதல். கதிர் பொறுக்க செல்லும் போது ஒரு அறுவடை நடக்கும் வயலை பார்க்கிறாள். இந்த வயலுக்கு போய் கதிர்களை பொறுக்கி பார்ப்போம். வயலுக்கு சென்று அறுவடையாளர்கள் பின்னால் சென்று அவர்கள் சிந்திய கதிர்களை பொறுக்கி சேர்க்கிறாள். ரூத் கதிர்களை பொறுக்கிய நிலம் ரூத்தின் மாமனாரான எலிமெலெக்கின் உறவினராக போவாசினுடையது. வயலுக்கு சொந்தக்காரனாகிய போவாஸ் தன் வயலை பார்க்க வருகிறார். என்ன அறுவடையெல்லாம் இப்படி நல்லபடியா நடக்குதா? ஆமாங்கய்யா, நல்லபடியா நடக்குது. இந்த பொண்ணை பார்த்தா புதிய ஆளா தெரியுது. யார் இது? இது நகோமியினுடைய மருமகள். அறுவடையாளர்கள் சிந்தும் கதிர்களை பொறுக்க என்கிட்ட அனுமதி கேட்டிருந்தா. காலையிலிருந்து கொஞ்சம் கூட ஓயாம கதிர்களை பொறுக்குகிறாள். இப்பதான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறாள். இங்க பாருமா, இது என்னோட வயல் தான். நீ இங்கேயே கதிர் பொறுக்கு, வேற வயலுக்கு போக வேண்டாம். இங்க அறுவடை செய்யும் பெண்களோட நீ இரு, அவங்க ஒன்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ தைரியமா வந்து கதிர் பொறுக்கு. உனக்கு தாகம் எடுத்துனா இங்க இருக்கிற தண்ணிய குடி. என் மேல இவ்வளவு இருக்கும் காட்டுறீங்களே, நான் யாருன்னு தெரியாத போதும் எனக்கு உதவுறீங்களே. நான் இதற்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறேனோ தெரியலையே. நீ உன் புருஷனை இழந்தும் உன் மாமியாருக்காக செய்கிற காரியங்கள் எனக்கு தெரியும். நீ உன் புருஷனை இழந்த பின்பும் உன் அம்மா வீட்டுக்கு போய் வேற ஒரு திருமணம் செய்து சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து கஷ்டப்படுறதும் எனக்கு தெரியும். நீ உன் அம்மா வீட்டையும் உன் தாய் நாட்டையும் விட்டுட்டு யாருமே தெரியாத இந்த மக்களிடத்துல வந்து இருக்கிறதுனால கடவுள் கண்டிப்பா உன்னை ஆசீர்வதிப்பாரு. என்னால இயன்ற உதவியை நான் உனக்கு கண்டிப்பா செய்வேன். ஐயா, நான் உங்க வயல்ல வேலை செய்யும் ஆளா இல்லாத போதும் நீங்க எனக்கு கருணை செஞ்சிருக்கீங்க. அதனால ரொம்ப நன்றி ஐயா. மாலை வரை கதிர்களை பொறுக்கி சேர்த்து அதை தன் வீட்டுக்கு எடுத்து செல்கிறாள். வந்துட்டி அம்மா ரூத்து. ஏனம்மா இவ்வளவு நேரம்? அம்மா, நான் வயல்ல கதிர்களை பொறுக்கி தட்டி புடைத்து எடுத்து வர கொஞ்சம் நேரம் ஆயிட்டுமா. இதுதான் நான் பொறுக்கின கதிர்கள். சரி, இருக்கட்டும் ரூத்து. நீ காலையிலே போனது, மதியானம் சாப்பிடாம இவ்வளவு நேரம் வேலை செய்திருக்கா. உனக்கு ரொம்ப பசியா இருக்கும் இல்லையாம்மா? இல்லம்மா, நான் கதிர் பொறுக்கின வயல்ல உள்ள வேலையாட்கள் கூடவே சாப்பிட்டுட்டேன். அந்த வயலுக்கு சொந்தக்கார ஐயா எனக்கு சாப்பிட சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. அப்படியா? இன்னைக்கு நீ எந்த வயலுக்கு போய் கதிர் புறக்கினா? அது யாரோட வயலம்மா ரூத்து? நான் போன வயலுக்கு சொந்தக்கார ஐயா பேரு போவாஸ். அப்படியா? போவாச கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அவர் வேற யாரும் இல்லை, நமக்கு நெருங்கிய சொந்தக்காரர் தான். உன் மாமா வழியில நமக்கு நெருங்கிய உறவுக்காரன். அவன் நம்மை காப்பாற்றும் உரிமை உள்ளவன்தான். அவர் என்கிட்ட வயலறுப்பு முடியும் வர அவரோட வயலுக்கே வந்து கதிர் பொறுக்க சொன்னாருமா. அதுதான் சரி அம்மா. அந்த வயலுக்கு போ. அங்கே அறுவடை செய்யும் பெண்களோட நீ இருந்தா உனக்கு பாதுகாப்பா இருக்கும். நீ வேற வயலுக்கு போனாலும் உனக்கு சில நேரம் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால நீ அங்கேயே போ. எப்படி நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்தே கொஞ்சம் வருஷம் ஆச்சே. ஏதோ இருக்கேன் அப்பா. என்னம்மா, என்ன ஆச்சு? இவ்வளவு வருத்தமா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? உங்க மருமகள் உங்களை சரியா கவனிக்கிறது இல்லையா? அவ தங்கமான பொண்ணப்பா. அவளால் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா. எனக்கும் வயதாகி விட்டது. அவள் வாழ வேண்டியவள். இந்த சிறு வயதிலேயே புருஷனை இழந்துட்டு இருக்காள். அவளையும் அவள் வாழ்க்கையும் நினைச்சுதான் அப்பா நான் வருத்தப்படுகிறேன். ஆமாம்மா, அதுவும் சரிதான். அவ ஒரு குணசாலியான பெண். அவளோட புருஷனை இழந்தும் அவ அவளோட அம்மா வீட்டுக்கு போகாம உங்க கூட உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறா. அது உண்மைதான். ஆனா அவ இப்படியே இருந்துவிட எனக்கு மனம் இல்லை. அவளுக்கு வேற திருமணம் செய்து வைக்க நினைக்கிறேன். அவளை திருமணம் செய்கிறவனுக்கு என்னிடம் உள்ள சொத்துக்களை கொடுப்பேன்.
எனக்கு தெரிந்தவரை இந்த ஊரில் இதற்கு நீதான் சரியானவன். அதுவும் இல்லாம நீ எங்க சொந்தக்காரனப்பா. நான் உங்களுக்கு உறவுக்காரன் தான், ஆனா என்னை விடவும் நெருங்கிய உறவுக்காரன் ஒருத்தன் இருக்கிறான். நாளைக்கு நான் அவன்கிட்ட இதை பத்தி பேசுறேன். அவன் அதுக்கு சம்மதிச்சா அவன் திருமணம் செய்யட்டும். அப்படி அவனுக்கு சம்மதம் இல்லைன்னா நானே அவளை திருமணம் செய்யறேன். அவனிடம் கேட்டு ஒரு நல்ல பதிலை சொல்லப்பா. நான் போயிட்டு வரேன்ப்பா. போவாஸ் பஞ்சாயத்து கூடும் இடத்தில் அமர்ந்திருத்தல். அந்நேரம் போவாஸ் சொன்ன உறவு முறையான் அந்த வழியாய் வருதல். ஓய், இங்க வந்து கொஞ்ச நேரம் உட்காரும். என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்டீங்க? முதல்ல உட்காரும், அப்புறம் சொல்றேன். நம்முடைய சொந்தக்காரரான எலிமலேக்குக்கு சொந்தமான சொத்து இருப்பது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆனா அவருடைய மனைவி நகோமி அதை விற்க போறாராம். அதை நீங்க வாங்குறீங்களா என்பதை இந்த பெரியவங்க முன்னால சொல்லும். எனக்கு சம்மதம். நீர் நகோமியின் சொத்தை வாங்குகிற நாளில் அவருடைய மருமகளான ரூத்தையும் திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு உமக்கு விருப்பமா? என் பேரை கெடுக்காதபடிக்கு எனக்கு அந்த சொத்து வேண்டாம். நீரே அந்த சொத்தை வாங்கிடும். சரி, அப்படின்னா அதை நானே வாங்குறேன். ஏன்பா உங்களுக்குள்ளே பேசி கொண்டிருந்தா எப்படி? நம்ம ஊரில் எந்த கொடுக்கல் வாங்கல்னாலும் சரி, அதற்கு அடையாளமாக கொடுக்குறவன் தன் பாதரட்சியை வாங்குறவங்கள்ட்ட கொடுக்கணும். அதனால் உறவு முறையான் உன் பாதரட்சியை கலட்டி போவாசுக்கு கொடு. சரி, அப்படின்னா நானே வாங்குறேன். எலிமலேக்கு இருந்தா எல்லா சொத்துக்களையும் நகோமி கையில இருந்து நான் வாங்குறதுக்கும் அவங்க மருமகளான ரூத்தை நான் திருமணம் செய்யறதுக்கும் இன்னைக்கு நீங்களே சாட்சிகள். ஆமா ஆமா, நாங்கள் சாட்சிகள். உன்னையும் உனக்கு வரப்போகிற மனைவியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடைபெறுகிறது. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமேகவே, ஈசாவுதியும் சுத்தரே, நித்தம் மகிழவே, வீசிரோவான ஜோதி கதிரே. உறுதியான குடும்ப பற்றும் இன ஒற்றுமையும் எபிரேய மக்களின் சிறப்பு பண்புகளாகும். அவர்கள் தங்கள் குடும்பம் சிதைவராமல் இருக்கவும் குடும்ப மரபு தொடர்ச்சியற்று போகாதிருக்கவும் செய்வது தங்களது கடமையென கொள்வார்கள். குடும்பம் சிதைவுற்று பெயரற்று போகும் நிலைக்கு வருமாயின் அக்குடும்பத்தின் பெயரை மீண்டும் நிலைத்திடச் செய்வது நெருங்கிய உறவினரது தலையான கடமையாகும். அத்தகைய உறவினர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மீட்பர் என்றே அழைக்கப்பெறுவார். இதன்படி போவாசு ரூத்தை மணந்து கடமையை நிறைவேற்றினார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நகோமி, ரூத்து போன்று நல்ல மாமியார் மருமகள் உறவு இருக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்புக்கு முன்பே பழைய ஏற்பாட்டு காலத்திலே கைம்பெண்ணின் மறுமணத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இன்று நாமும் பாதிக்கப்பட்ட கைம்பெண்களின் வாழ்க்கையை மலர செய்ய வேண்டும். நாம் செய்கிறோமா? சமுதாயத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுக்கிறோமா? சுப நிகழ்ச்சிகளில் முன்னின்று நடத்த அனுமதிக்கிறோமா? அவர்கள் எதிரே வந்தால் கெட்ட சகுனம் என்று ஒதுக்குகிறோமா? கைம்பெண்களின் சுதந்திரத்தை தடுக்கின்றோமா? அவர்களின் எதிர்காலத்தை வீணடிக்கிறோமா? அவர்களின் உணர்வுகளை மதிக்கிறோமா? அவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்து நிறுத்துகிறோமா என்ற கேள்வி உங்கள் இதயங்களை திறக்கட்டும்.